ஹலோ கைஸ், இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஷார்ட்ல எபிசோட் 38, 39, 40 3 எபிசோட் சேர்த்து போடுங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பார்க்காருங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படிங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணா வந்து சரி ஓகேப்பா ஃபுல்லாக ரெக்கவரி ஆச்சு இங்கே வந்து கிளம்பி விடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா மேலே வந்து சர்ஃபேஸ் வந்து கிளம்புறாங்க கைஸ் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஸோ அந்த ட்ரில்லை போட்டுட்டு போயிட்டே இருக்கும். திடீர்னு வந்து ஏதோ சவுண்ட் கேட்குது. அப்போ நம்ம ட்ராகர் நிறுத்தி சவுண்ட் விடுவோம். ஸோ அப்போ நம்ம அந்த சர்ச் யூஸ் பண்ணி போகிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லீனா பண்ணுறோம். அந்த மான்ஸ்டர் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரீ கூட சண்டை போட்டுருக்காரு. ஸோ ஹீரோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம லீ என்ன பண்ணுறேன்னா ஸோ வெர்மிலியாவுக்கு வந்து ஃபோன் அடிச்சு சொல்கிறான். ஸோ வெர்மிலியா, நான் இங்கே ஒரு அபூர்வத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த இடத்துல இது இருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்படி என்ன கண்டுபிடிச்சுன்னா அதுதான் ட்ரீ ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஆக்சுவலி இது என்னன்னா வில்லோ ட்ரீயோட ஹார்ட் அது வந்து டிராகன் பிளட்டோட வந்து ஒருத்தரோட கல்டிவேஷனை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. இந்த லேண்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ இதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்குறான். ஸோ வில்லோ ட்ரீ இதை பற்றி பார்க்கும்போது வந்து இந்த டிராகன் பிளட் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், இந்த யூஸ் பண்ண சீக்கிரமாக கல்டிவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் பிளட்டோட 3 மடங்கு அதிகமான பவர் இருக்குது அப்படின்னு இருக்கேன். உடனே இங்கே வந்து டீம் அனுப்பு, இதை மட்டும் நம்ம வந்து ஆப்டென் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம கல்டிவேஷன் லெவல் எங்கேயோ போயிடும். இதுக்கப்புறம் யாரை பார்த்துமே நம்ம வந்து பயப்பட தேவை. இங்கே வந்து 10 வருஷம் பழமையான வில்லோட்ரி கிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஃபேமிலியில் வந்து முக்கியமான ஆளுங்களை கூட ஸ்ட்ராங்கான பர்சன்ஸா அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் இங்கேயே வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இவனுமே சொல்லிட்டு இருக்கான். இது எடுத்து நான் சேஃபான டிஸ்டன்ஸ்லாம் இருக்கேன் வெர்மிலியா. ஸோ சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ண டீமை வர சொல்லு, இதை நம்ம ஆப்டென் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்க ஹீரோ நினைக்கிறான். அது வந்து உண்மையில் பார்க்குறது. ஸோ லீ வந்து ஹீரோ அதை சென்ஸ் பண்ணுற மாதிரி வந்து திரும்பி பார்ப்பா, நான் ஹீரோ இருக்க முடியும். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனோட அண்டர் கிரவுண்டுக்கு வந்துடுவாங்க. அண்டர் ஸோ இது எவ்வளோ பெரிய ட்ரெஷர், இந்த இடத்துக்கு வந்து அவனை கூப்பிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வந்து மார்ஷியல் எக்ஸ்ட்ரீம் மார்ஷியல் வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மெசேஜ் பண்ணி ஒரு நிமிஷம் நிற்கிறான். ஸோ அவங்க வந்து சேட்டலைட்டில் கண்ணு வைக்கிறாங்க. நான் அப்புறம் மெசேஜ் இந்த அவங்களுக்கு முன்னாடி போயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் மார்ஷியல் யார் வர்றதுன்னு யோசிச்சுனா ஸோ அதனால வந்து நான் கால் பண்ண தர மெசேஜ் போட்டுவிட்றேன்ட்டு மெசேஜ் போட்டுவிட்றான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து இவனும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நான் மட்டும் ஏதாவது தப்பு இருக்கிறப்ப அவனை மாட்டிக்கிட்டு அப்படின்னா என்னோட ஃபேமிலியுமே வந்து அவங்க வந்து கொண்டுருவாங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக அவனை அதை அப்டேட் பண்ண விடக்கூடாதுன்ட்டு மொத்தம் ஹீரோ வந்து அவனை ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 3 பேர் வந்து காட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவிலியன் கிளான் லீ கிளான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு இந்த 3 பேரும் சொன்னாங்க சரி ஓகே இந்த மாதிரி வந்து டேலண்டான யங் டேலண்ட்ஸ் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து காட்டாங்க. அவனை சிகரெட் பிடிச்சிட்டு என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சிகரெட் தூக்கி போடாமல் பாருங்க. அந்த சிகரெட் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து தானாக வருது. இப்போ தான் திட்டம் ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர் ஸ்வாட் யூஸ் பண்ணுற ஸ்பிரிட் மாஸ்டர் அவனு சொல்லிருக்கான். ஸோ வந்து இன்ஃபர்மேஷன் நானும் கேள்விப்பட்டேன் அங்கிள், நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து அதை போய் பார்த்துட்டு. ஸோ ஒருத்தன் பேர் வந்து பீமா, இன்னொருத்தன் பேர் வந்து ஸோ இந்த ஸ்பிரிட் மாஸ்டர் வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த ஸ்பிரிட் பேர் பார்த்தீங்கன்னா வந்து கேட்லாட் அப்படின்றது வந்து இவனோட பேர் கேஸ். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உண்மையிலேயே வந்து நீங்கள் போக போறீங்க, உண்மையிலே அதை ஆப்டெயின் பண்ண முடியுங்க. ஸோ கண்டிப்பாக எங்கள் 3 பேரோட ஸ்ட்ரென்த் இருந்தால் கண்டிப்பாக அதை ஆப்டெயின் பண்ணுவோம், ஆப்டெயின் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கிளம்பிட்டு போவேன். இந்த சைடில் அவனுக்குமே பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவன் போகிறான், இவன் அதை ஆப்டெயின் பண்ணுறானா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் மாதிரி வந்து ஒருத்தர் இருக்காரு. அவரும் சொல்கிறாரு நீங்கள் எதுவுமே கவலைப்படுத்தால, இவங்கெல்லாம் வந்து பவிலியன் கிளானோட ஸோ யங் ஜீனியஸ், முக்கியமாக வந்து கேட்லாண்ட் அவன் மட்டும் இது வந்து ஆப்டெயின் பண்ணிட்டு அப்படின்னா கண்டிப்பாக பவிலியன் கிளானோட ஹெட்டாக மாறிடுவான். அவன் மட்டும் ஹெட்டாக மாறிட்டா அப்படின்னா இருக்கிற எந்த கிளானையுமே வந்து நெருங்கி விட மாட்டான். கண்டிப்பாக இது நம்ம கிளானுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதனால தான் யங் ஜென்ரேஷனுக்கு கொடுப்போன்ற நெக்ஸ்ட் சீனில் அவனுங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த லேண்டுக்கு வந்து மேப் போட்டு போக ஆரம்பிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்புறம் வந்து ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணுறோம். ஸோ அதை பற்றி நம்ம மெசேஜும் வந்துட்டு இருக்கோம். அந்த மெசேஜ் பார்த்து வந்து நம்ம ஜூ வந்து சொல்லியிருப்பார், சீனியர் ஜூ. ஸோ அவர் கூட வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் எனர்ஜி யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஐஸ் எனர்ஜி யூஸ் பண்ணி எல்லா மாஸ்டரும் உரைய வச்சுக்கிட்டு இருக்க. ஸோ லுங்ஃபேங் சொல்லிருப்பாரு, லுங்ஃபேங் நீ இவ்வளோ பெரிய ட்ரெஷரை கண்டுபிடிச்சிருக்குங்கிறது எனக்கு நல்லா புரியுது. இதில் இருந்து அவனுக்கு வந்து 10% கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அதாவது 1000 இயர்ஸுக்கான ஹார்ட் கிடைக்கணும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இவர் கேட்குறாரு, இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஐஸ் கிங்னு வச்சுக்கலாம். நான் பின்னாடி வந்து மீனிங் சொல்கிறேன். அவர் சொல்கிறார் ஸோ நமக்கு வந்து இதில் வந்து 3% 30% வந்து இதுலேருந்து நமக்கு கிடைக்கும், இந்த மிஷினில் இருந்து கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் வந்து ஹீரோவும் சரி ஓகே அவங்க வந்து பார்த்துட்டாங்க, இந்த நேரம் தான் சரியான நேரம், இந்த நேரத்தில் மட்டும் போயிட்டு அங்கே என்ன இடத்துல நான் வாட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல லீன் அப்படின்னா லீயோட ஸ்குவாட் அந்த 3 பேர் வந்து இறங்கிறானுங்க. லீ கிளான்ஸ் அந்த 3 பேரும். ஸோ ஹீரோ நிற்கிறான். ஸோ இத்தனை காட் ஆஃப் வார்ஸாக கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிகிட்டு இருக்கான்.
ஸோ வந்து சொல்லிட்டு வந்துருக்கான் லீ. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி வந்து இங்கே வந்து விலோட்ரி கிங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலோட்ரி கிங்கை காட்ட அது முடிச்சால வந்து பயங்கரமாக இருக்குது. இதை பார்க்குறவனும் நம்ம அடிச்சிச்சிரா ஜாக் பாட் இதை மட்டும் நம்ம வந்து ஆப்டின் பண்ணிட்டோம் நம்மளுக்கு கல்டிவேஷன் எங்கேயோ போய்டும் அப்படின்ட்டு திடீர்னு நம்ம கேட்லாட் வந்து ஹீரோ இருக்கிற பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஏதோ அசைவு தெரிஞ்சுட்டு ஸோ ஹீரோ மறைச்சிக்க கேட்லாட் பொட்டனையோ வந்து அங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கத்தியை வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மான்ஸ்டரை துண்டு வெட்டி போகிறாங்க. இப்போ தான் ஹீரோ வந்துட்டு இவனுமே ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர் அதுவும் ஸ்வாட் யூஸ் பண்ணுறான். கண்டிப்பாக என்னோட பவர்ஃபுல்லாக இருக்கான். அவனோட ஸ்பிரிட் அனுப்பிச்சிட்டாலும் ஃபீல் பண்ண முடியுது. இவன் கூட எப்படி நான் சண்டை போட போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் லீவ் சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவை பட்டுன்னு வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல லீவும் சொல்லியிருக்கான் நம்ம வந்து சீக்கிரமாக அதை ஆப்டேன் பண்ணி இங்கே போகணும் யாராவது வரதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ கவலைப்படாத கண்டிப்பாக வந்து நாங்கள் 3 பேர் இருக்கோம் நாங்களே எதுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேடா எல்லா பொசிஷன் எடுக்கடா வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொய்யால மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16 ஸ்வாட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆர்மர் சொல்லிட்டு கூட ஹீரோ இப்போ தான் நோட் பண்ணுறான். ஸோ ஆக்சுவலி இவனுங்க போட்டிருக்கதுமே வந்து காட் பிளாக் சூட் சரிங்களா பிளாக் காட் சூட் அப்படிங்களுமே வந்து அந்த சூட் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அது நிறைய சூட் இருக்கு போல அது வந்து இவனுங்களுமே அதான் போட்டிருக்காங்க லீக்லன்ஸ் முக்கியமானலாம். சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை பற்றி அந்த ட்ரீ வந்து கொண்டுகிட்டு ஹீரோன்னு நினைக்கிறான். நான் என்னோட கோல்டன் வீன் அந்த ஒரு வீனை வெட்டுறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இவனுக்கு அசால்ட்டாக பண்ணுறான். முக்கியமாக அந்த கேட்லான்ட்டு அவன் வந்து பயங்கரமாக வந்து ஸ்பிரிட் யூஸ் பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஸ்வாட் ஹீரோக்கு பக்கத்தில் வந்து கொடுத்துது. ஸோ அந்த ஸ்வாடம் கண்டு யூஸ் பண்ணேன். கண்டிப்பாக இவன் கூட நான் இருந்தால் சண்டை போட முடியாது வழி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன் பார்த்தா இவன் வந்து விடாமல் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ வந்து கொண்டுகிட்டு இருக்கணும். அந்த ட்ரீ இப்போ டஸ்டியாக பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 1000 வருஷம் பழமையான அந்த ஒரு விலோட்ரி அழிய இதாண்டா சரியாண்டா எல்லாம் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்லாடு இருக்கிற எல்லாரும் கமாண்ட் கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி டேமேஜ் ஆன ட்ரீ எல்லாரும் போட்டு போல இருந்துச்சு. அந்த ட்ரீ அதே இடத்துல சேர்த்து அதுக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ட்ரீ ஹார்ட் வந்து வெளியே வருது. ஹீரோ இதாண்டா சரியான நேரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேட்ல அவன் ஸ்பிரிட் வச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான். உடனே அந்த சைடில் இருக்கிற இன்னொரு ஸ்பிரிட் இருந்துச்சு அந்த ட்ரீ ஹார்ட் வந்து இருக்கிறது. ஸோ ஹீரோவா அதை வந்து இழுதுரு இவங்களாம் சரியாண்டுச்சு. அவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல ஹீரோ அந்த இடத்துல வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க அவனை கொண்டு அவனை தப்பிக்க விடாதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்லாடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அட்டாக் பண்ணுறான். ஹீரோ இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து டாச் பண்ணி தப்பிச்சு போயிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல இவனுக்கு வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி ஹீரோ வந்து போடுவான். இதை பார்த்தோன்னே டெல்லி என்ன தைரியம் அப்படி பண்ணுவான். இப்படி ஒருத்தர் இருக்கா ஒரு காட் ஆஃபர் வந்து ஸ்பிரிட் மாஸ்டர் இங்கே இருக்கான்னு ஏன்டா என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து பிடிச்சி இது நிறுத்திக்கிட்டு இருக்கான். ஒழுங்காக சொல்கிறா கேட்கறதுல பதில் சொல்கிறா. நீ ஏன் இதை என்கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணல சொல்றியா உன்னை இதே இடத்துல கொல்ட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா வந்து 38வது எபிசோட் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் எபிசோட் போயிடலாம் லைக் பண்ணுங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா 39வது எபிசோட். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ட்ரில் போட்டு அண்டர் வாட்டர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ட்ரீ ஆட்டையும் எடுத்துக்கிட்டு போயிட்டோம். பரவாயில்ல நான் எப்படி வந்து சேஃபாக தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ பார்த்து அதுக்குள்ளே போயிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அவன் உள்ள போன உடனே ஒரு ரிவருக்குள்ளே வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரிவருக்குள்ளே போக அதனோட கரண்ட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது. ஹீரோ யோசிக்கிறோம் ஸோ அந்த கரண்ட் ஃப்ளோ இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து தப்பிச்சாகணும். இங்கே எதுக்குள்ளே ஏதாவது மாஸ்டர் அந்த பக்கம்லாம் வந்து லீயை பிடிச்சவனு கேட்டுருக்கான். ஒடுங்க மாதிரி ஏதாவது சொல்லி ஏன்டா அப்படி பண்ணிருக்க அப்படி மாரி அவனுக்கு கேட்டுக்கிட்டு அந்த பக்கம் வந்து லீவ் தான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலியாக வந்து அந்த ஆக்வாட்டிக் மாஸ்டர் கிட்ட மாதிரி சித்திர பண்ணிச்சேன். அவன் பேர் வந்து லுங்ஃபெங் அப்படின்னு சொல்கிறேன். லுங்ஃபெங்கா நீ இந்த ட்ரைனிங் கேம்ப் லுங்ஃபெங் அவனை தானே சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமாம் அது அவனே தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல்ல அவனை கொண்டுட்டு போகல நில்லுங்கடா ஒரு நிமிஷம் ட்ரைனிங் கேம்ப் லுங்ஃபுனா அவன் எக்ஸ்ட்ரீம் மார்ஷியல் கிளப்ல ஒருத்தனாடான்னு கேட்க ஆமாம் அப்படின்னு கேட்க வாயை மூடுங்கடா அவன் நேரம் வந்து சிக்னல் கொடுத்துருவான். எக்ஸ்ட்ரீம் மார்ஷியல் கிளப் வந்திருக்கோம் அவனுங்க வர்றதுக்குள்ளே இந்த 10,000 வருஷம் இந்த ட்ரீ நம்ம கொண்டு அதனோட சோர்ஸ் எடுக்கணும்டா வாங்க முதல்ல அந்த வேலையை பார்க்கலாம் சொல்லிட்டு வந்து கட்டிலாடும் கூட்டு போக இந்த பக்கம் லீவ்லாம் சரியான டென்ஷன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹீரோ சொல்லிருப்பான். ஸோ அவனுக்கு கூட வந்து இந்த டைம் வந்து எப்படியே தவிச்சிடறேன். ஆனால் அடுத்த டைம் வந்து இப்படி இருந்தால் கண்டிப்பாக நான் இது பண்ண முடியாது. ஸோ இந்த இடம் வந்து சேஃபான அதை சுற்றி எந்த மாசம் இல்லை. நான் ஏன் வந்து இது அப்சர்வ் பண்ண முடியாது அப்சர்வ் பண்ணி என் பவர் ஏன் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இதை மட்டும் பண்ணால் அடுத்த டைம் நான் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து என்னால் அவங்களுக்கு இதில் வந்து சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து இது ஓப்பன் பண்ண பார்த்துட்டு இருக்கான். அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அடுத்த டைம் மட்டும் நான் போய் மாட்டினேன் அப்படின்னு அசால்ட் அவனுங்க என்ன கொண்டுட்டு இது என்கிட்ட வந்து பறிச்சிருவானுங்க. ஸோ இந்த இடத்துல நான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது ஹீரோ யோசிச்சிருக்கான். அந்த இடத்துல வந்து அவன் சீனியர் ஷீட் எதுவும் கால் பண்ணுவான் சீனியர் ஷீட். ஸோ இந்த ட்ரீ ஹார்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லை லுங்ஃபெக் அதனோட சுற்றி இருக்கிற அந்த கோர் உடச்சுனா உள்ளுக்கிற ஃப்ளூயிட் அது தானவே ஒன்று வந்து அப்சர்வ் பண்ண வந்து ஏற்றுக்கும். அது வந்து இந்த ஹர்ட்டும் பண்ணாது ஒன்று அது மட்டும் நீ அப்சர்வ் பண்ண உடனே உடனே பிரேக் த்ரூ பண்ண எக்கச்சக்க நேரத்தை உனக்கு ஓகே சீனியர்ஷி அப்படின்னா என்னாச்சு ஏதாவது பிரச்சனை கேட்டால் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் ஹீரோன்னு இருக்கும். ஸோ எனக்கு கடை பவுண்டரி விதிக்கிறீங்க நான் மட்டும் இதை அப்சர்வ் பண்ணிட்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை விட நான் பவர்ஃபுல் ஆகிடுவேன்டா அப்படி சொல்லி ஹீரோ பற்றி நான் சுற்றிக்கிறேன். அந்த வேற உடச்சோட உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பியூரான நேச்சர் எனர்ஜி லிக்யூட் அந்த ஒரு லிக்யூட் இருக்குது. ஸோ அந்த லிக்யூட் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த யூனிவர்ஸ் மாதிரி வந்து மாட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோட வாய்க்குள்ளேருந்து போக முடியுது டேரக்டாக. ஸோ ஹீரோட வாய்க்குள்ளே போய் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என் ஒவ்வொரு சிதிர்களையும் ஒவ்வொரு அணுக்கள் இது இந்த எனர்ஜி போதுட்டு அவனுடைய எனர்ஜி கோர் இருக்கா அவள் எனர்ஜி கோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கை வச்சு அந்த உள்ளவே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த எனர்ஜியை பார்த்தீங்கன்னா இருக்கிற
இருக்கிற எல்லா எனர்ஜியுமே அந்த கோர் அப்சர்வ் பண்ணுற ஹீரோ ட்ரெஸ்ஸஸ்லாம் போட கேட்டாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை ஒரு கருவில் இருக்கிற குழந்தை மாதிரி வந்து ஸோ இருக்கிற எல்லாத்தையுமே ரீபர்த் இது பண்ணுறக்கா வெளியே வந்து அவங்களோட ஸ்பிரிட் எக்கச்சமே ரிலீஸ் ஆயிருந்தாங்களா. ஸோ எதுவுமே வந்து அசைய முடியாத நிலைமை இருக்குது. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆட்சியுமே இது பண்ணி ரீபர்த் ஆகிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போவேன் ஹீரோன் டயர்டாக இருந்துருக்காங்க. ஸோ என்னடான்னு பார்த்தா அவன் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் மேலே வந்து படுத்துருங்க தலையில். ஸோ ஹீரோ இறங்க அப்போ தான் சுற்றிக்கிற அந்த ஸ்பிரிட் எனர்ஜி ப்ரெஷரில் கம்மியாகுது. ஹீரோ சொல்கிறான் நான் கண்டிப்பாக வந்து பிரேக் த்ரூ ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு என்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஸோ பாதி லெவல் என்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இன்டர்மீடியட் காட் ஆஃப் வார் அந்த மாதிரிச்சு. அப்புறம் என்னோட ஸ்பிரிட் எனர்ஜி லெவல் அது ஒரு அட்வான்ஸ் காட் ஆஃப் வார் அந்த அளவுக்கு ரீச் பண்ணிச்சு. எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க ஸ்பிரிட் மாஸ்டர், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் வந்து அட்வான்ஸ் லெவல் ஸ்பிரிட் மாஸ்டராக மாற முடியாது. அந்த ஒரு இது எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட பவர் இப்போ முன்னோட அதிகமாக இருந்தேன் என்னால் நல்லா உணர முடியுது. இப்போ ஈவன் கேட்லாடி எனக்கு எதிரில் வந்தாலும் அவனை நான் ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணுற அளவுக்கான பவர் என்கிட்ட இருக்கு. ஸோ உங்களுக்கான நேரம் வந்துருச்சுரா. ஸோ வரண்டா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அதே இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷான பார்த்துட்டு தான். சரி ஓகே அவனுங்களுக்கான கணக்கை தீர்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த இடத்துல போயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ வந்து சர்ச் பண்ணி பார்க்க அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வில்லோட்ரி 10,000 வருஷம் அந்த வில்லோட்ரி கிங்கை பார்த்தீங்கன்னா வந்து கொண்டுகிட்டு இருக்கானுங்க அந்த இடத்துல. கொஞ்சம் சரி ரைட்டு நான் பரவாயில்ல எனக்கு சரியான தான் வந்திருக்காங்க. இவனுங்களை மேபி ஒரு ½ அதை ட்ரை பண்ணிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அவனுங்களும் வந்து அந்த கோல்டன் வெயிட் கூட மாற்றி வந்து சண்டை போட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து கேட்லாண்டா அவனோட கத்தியை வச்சு இருக்கிற கோல்டன் வெயிட் எல்லாத்தையும் கொண்டோட வெட்டி போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. அதுவும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வெயின்ஸ் அமைச்சு இவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டு இருக்கேன். அந்த எல்லா வெயின்ஸ் வரும் இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கேட்லாட்டு அவனோட கத்தியில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெயின்ஸாக வந்து வெட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படின்னு வெட்டி போயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து இருக்கிற வெயின்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப சுற்று பிடிச்சே இருக்கு. ஸோ கேட்லாலும் கண்டிப்பாக இது பண்ணுவேன். ஸோ லீயும் பார்த்தீங்கன்னா எல்லா கோல்டன் வெயின்ஸும் அவன் சூட் வச்சு பிடிச்சிடும். ஸோ கேட்லாட் எல்லா வெயின்ஸ் விட்டு இதாண்டா சரியான நேரம் சொல்லிட்டு அந்த ட்ரீக்கு ஒரு பெரிய டேமேஜ் எடுத்து ஹீரோ நினைக்கலாம். இவங்க இதை கொல்ல போகிறானுங்க எனக்கு நேரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா எல்லாமே மாற்றி கொள்ள ஆரம்பிச்சானுங்க. ஸோ எல்லாருமே கொண்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த வில்லோட்ரி கிங்கை பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம கேட்லாட் அடித்த ஒரு கடைசி ஸ்ட்ரைக்கில் அது வந்து செத்துருங்க. ஸோ இன்னொருத்த அந்த பீமா வந்து அடிப்பான் அதோட அந்த மரமே சாஞ்சிடும். சரி ஓகே எனக்கு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு லிங்க் போய் சொல்கிறது. அந்த மரமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மரமும் செய்யானுங்க. ரைட்டாக அதை சாச்சு நான் சீக்கிரமாக அதை வெட்டி எடுங்கடா இங்கேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எடுக்க அந்த இடத்துல ஹீரோ சொல்கிறேன் சரி ஓகே இப்போ போய் நேரடியாக சண்டை போட்டால் போதும் அவனோட கத்தி எடுத்துட்டு நேரம் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இவன் வர்றது பார்த்தீங்கன்னா அந்த கேட்லாட் வந்து பார்த்துருவாங்க. ஸோ அந்த கேட்லாட் சொல்லிட்டு இருக்கான் ஸோ இவன் எவ்வளோ தைரியம் தான் நின்று வந்துட்டு இருக்கேன் நீ ஏன்டா வெளியே வந்த ஏன் வெளியே வந்து நினைக்கிறாலே சாக போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோட பவரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது. ஸோ இவன் கண்டிப்பாக வந்து அட்வான்ஸ் காட் ஆஃப் வார் ஆகிட்டான் அப்படின்றவங்களுக்கு. ஸோ நீங்கள் 4 பேர் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்ன பேசிகிட்டு இருக்கேன் நாங்கள் 4 பேர் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமாடா அப்படின்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ இன்ஸ்டன்ட்டாக அவனோட ஸ்பீடை காமிச்சு அந்த பக்கம் போகுது. இந்த பக்கம் ரிலீலாம் சரியான இருக்கு. சரி ஓகே இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்டாக் பண்ண போகணும். ஸோ ஹீரோ எல்லாருமே வந்து போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ ஆக்சுவலி ஹீரோ வந்து இவர் காட் ஆஃப் வார் ஆனா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அட்வான்ஸ்ட் காட் ஆஃப் வார் இன்னும் தெரியல. ஸோ எல்லாம் ஒரு அடிக்க எல்லாம் அவனோட சூட்டுக்குள்ள பூந்து வந்து அவனுக்கு அந்த டேமேஜ் வருது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூக்கி போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ ஈவன் யாராலுமே இவனுக்கு வந்து ஹீரோக்கு வந்து டஃப் கொடுக்கல. ஸோ கேட்லாடவும் ஸ்வாட்ஸ் எல்லா ஸ்வாட்ஸ் வச்சு அட்டாக் பண்ண. ஸோ அந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தா ஹீரோ அசால்ட்டாக அவனோட ஸ்பிரிட் எனர்ஜி பற்றி வந்து டாச் பண்ணிட்டு ஸோ ட்ராகன் வச்சு அடிக்கவும். ஸோ அதனோட பவர் கொடூரமாக இருக்குது. ஸோ கேட்லாட் சொல்கிறான் நான் நம்ப முடியல உண்மையிலே உன்னோட ஸ்பிரிட் எனர்ஜி வந்து அட்வான்ஸ்ட் காட் ஆஃப் வார் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷாக்கில் இருக்கான்னு இந்த இடத்துல. சைடில் பார்த்தீங்கன்னா இவங்களும் மாற்றியுமே சண்டை போட. ஸோ ஈவன் என்னதான் பிளாக் காட் சூட் இருந்தாலுமே நம்ம லியோட எலும்புல உள்ள நொறுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சைடு இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் கேட்லாடும் உன்னண்டா கொன்னே அவன்டா அப்படி சொல்லிட்டு அவனும் அட்டாக் போவேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டிராகரை வச்சு நம்ம கேட்லாட்டுக்கு ஒரு அடிப்பானு போற அந்த அடி அவனால் தாங்க முடியாத திருச்சி போயிடும். இந்த சைடு ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து அவ்வளோ பெரிய மரத்தையே வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம பீவாவை ஒரு போடுவான் பாருங்க அவளா தெரிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோ சொல்கிறான் சரி ஓகே இந்த கிஃப்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,000 வருஷம் பழமையான ட்ரீ ஹார்ட் அந்த ஒரு ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து ஆப்டைன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம லீயை வந்து இவன் நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம லீயும் சொல்லிட்டு உடனே நம்ம கேட்லாட் வந்து வேணாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம கூட போது நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்லாடே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட சண்டை போட வந்து நிறுத்துறான். ஸோ அதார பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா 40 எபிசோட். ஸோ இந்த எபிசோடு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து
நம்ம ஹீரோ எடுத்துட்டு பரவாயில்லப்பா இந்த கிஃப்ட் வந்து நல்லா இருக்கு எனக்காக வந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்கேன். இந்த பக்கம் லீலா கொல்ல போவோம் உடனே கேட்ல சொல்கிறான் முதல்ல இங்கேருந்து தப்பிங்க நம்ம கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் மாற்றி மாற்றி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு சேஸ் பண்ணிட்டு போயிருக்கான். முதல்ல யாருன்னு பார்த்தா இந்த லீயை தாங்க சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். போகும்போது சொல்லிட்டு இருக்கான் எவ்வளோ தைரியம் தான் எனக்காக பவுடர் வச்சு நாடே வந்திருக்க முடிஞ்சது வந்து அட்டாக் பண்ணுறா வாடா அப்படின்னு ஹீரோலாம் அப்படின்னு கத்திட்டு இருந்து லீலாம் சொல்கிறான் என்ன தான் பிளாக் கார்டு சொல்லிட்டு இருந்தாலுமே என்னோட எலும்பெல்லாம் வந்து உள்ள நொறுங்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படி எப்படி இருந்தால் கண்டிப்பாக நான் செத்துருவேன் இங்கேருந்து நான் சீக்கிரமாக தப்பிச்சு போய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னதான் அட்டாக் பண்ணாலும் அந்த சூட் என்ன தடுக்குது இருந்தாலும் அவனுக்கு உள்ள ஒன்றும் டேமேஜ் இந்த இடத்துல வெளியே சொல்லிட்டு போயிட்டான். ஸோ அப்படியே போனா நான் கண்டிப்பாக செத்துருவேன் இங்கே எப்படியா தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய்கிட்டு இருக்க. ஸோ ஹீரோ விடுற மாதிரி அந்த இடத்துல வந்து ஆக்டோபஸ் மாற்றுறது. ஸோ இந்த கேப்ல வந்து நம்ம லீ என்ன பண்றான் வந்து யாரோ ஒருத்தர் சிக்னல் வந்து கொடுத்துறாங்க ஃப்ரேன்ற ஒருத்தங்க. ஸோ இந்த இடத்துல ஹீரோ நினைக்கிறான் ஸோ வந்து இந்த ஆக்டோபஸ் மாஸ்டர் இருந்துச்சா லீ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனோட பர்த் வந்து மறைச்சிக்கிட்டு அவனுமே போயிடும். இந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். நெக்ஸ்ட்ல அந்த செயினை ஹீரோ கிடைக்கும். ஸோ இந்த லீ வந்து தப்பிச்சு போயிட்டான். சரி ஓகே நான் வேற நான் தேடி பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் அவனோட சர்ச்சை யூஸ் பண்ணி பார்க்க அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்த கோரை வந்து ஆப்டேட் பண்ணியிருக்கானுங்க மரத்தை கொண்டுட்டு. ஸோ சரி எல்லாத்தையும் வந்து அந்த கோரை அபகரிக்க வேண்டியதான். இவனுங்களும் 2 விதமான ட்ரீ ஹார்ட்டை வந்து எடுத்து வைக்க 1000 வருஷம் இருந்தது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நின்றுருக்காங்க. உடனே இதை பார்த்தா கேட்லாட் என்ன சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே இங்கேருந்து வந்து தப்பிக்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸோ இந்த பீமா மட்டும் தான் 2 கோர் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பீமாவை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டார்கெட் பண்ணிருப்பான். ஸோ அவனும் ஓடிக்கிட்டு இருக்க. ஸோ அந்த ஒரு டிராகரை பார்த்தீங்கன்னா அவனை பின்னாடி மட்டும் கிளம்பி சுற்றி வலிச்சு ஹீரோ பீமா நம்ம வந்து திரும்ப மீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க தயவுசெய்து நிறுத்துப்பா இந்த மாதிரி வந்து உனக்கு அந்த ட்ரீ ஹார்ட் தான் வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் அவனுக்கு கொடுத்துறேன் எதுக்கு வந்து சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த இது பிரச்சனை பண்ணல அப்படின்ட்டு அவனுக்கு பேக்குள்ளே இருக்கிற ஸோ அந்த ட்ரீ ஆர்ட் எடுத்து கொடுத்தான். ஹீரோ பரவாயில்ல அவங்ககிட்ட 2 இருக்க போல நல்ல ஸ்டஃபிங் தான் எனக்கு அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் பீமா சொல்லிட்டு போகிறான். சரிப்பா இந்த மாதிரி காட் பிளேஸ் வந்தால் நம்ம வந்து நண்பர்களா இல்லை அப்போ வந்து நான் மீட் பண்ணுறேன் ஃபேங்க் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி ஓடி இருக்கேன். ஏன்னா அவன் இப்போ தான் அவனை கொல்ல பார்த்தா அதுக்குள்ளேயே வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டான். சரி அப்படியே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு வந்து போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு வந்து டிஃப்ரெண்டாக செஞ்சு இது ஒரு ஃபயர் பால் வர மாதிரி. ஸோ இந்த இடத்துக்கு யாரோ பவர்ஃபுல்லாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லீ வந்து இன்ஃபார்ம் பண்ணது இந்த ஃப்ரே அப்படிங்கிற ஒருத்தங்க தான். ஸோ வந்து அவங்க வந்து வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து யாராலையும் ஒன்று காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஃப்ரே வரதை பார்த்து இருக்கிற எல்லா காட் ஆஃப் ஃபர்ஸ்ட்டுமே வந்து கிளம்ப இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஃப்ரே வந்து ஃபயர் எலமெண்ட் வந்து கிளம்பிருக்கு. ஹீரோ சொல்கிறாங்க இது வந்து காட் ஆஃப் லெவலுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஸோ நேச்சர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சர் லெவல்னா ஏதோ ஒரு எனர்ஜி வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க பேர் ஃப்ரே ஃபயர் நேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஃப்ரே வந்துட்டு இருக்க அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ உடனே வந்து கீழே இருக்கிற எல்லாரும் மேலே திட்டு இவங்க தான் வந்து இவன் தான் வந்து உங்க கிட்ட வந்து திருடிட்டு போனவனா அப்படின்னு கேட்க ஆமாம் வந்து ஆமாம் லேடி இவங்க தான் வந்து மாஸ்டர் திருடிட்டு போனோம்னு சொல்லுங்க. ஸோ உனக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் தர ஒழுங்குபடி தான் வந்து ஹார்ட் என்கிட்ட கொடுத்தனா இல்லை என்னால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வச்சு 2 பால் அட்டாக் பண்ணுவாங்க. பின்னாடி வந்து கொட்டுரு மாட்டேங்குது. ஹீரோ நினைக்கிறாங்க அவங்களோட பவர் எனார்மஸாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல அவங்க விடுத்துரும்னா உனக்கு கொடுத்த ஒரு சான்ஸை நீ முடிச்சுட்டு சாகடா அப்படின்னு அவ்வளோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உடனே இருக்கிற எல்லாம் தெரிச்சிட்டு போயிடுறானுங்க. அவரு வந்து கொட்டூரமாக அட்டாக் பண்ணிருக்கா அந்த அவங்க க்ளவுஸ்லேருந்து வரான்னு பயங்கரமாக இருக்கு. ஸோ ஹீரோ என்னால் தான் அப்புறம் ஃபைட் பண்ணி பார்த்தோன்னா அவங்க அடித்த ஒரு அட்டிக்கே வந்து ஹீரோ ஊற்றுறது கண்டிப்பாக அவங்க என்னோட வந்து பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஹீரோ வந்து மரத்தில் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதெல்லாம் அவங்க எரிச்சிட்டு போயிட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சேஃபாக தான் வந்து கூட சண்டை போட்டா உண்டு. ஸோ ஹீரோ என்ன தான் அட்டாக் பண்ணி அவங்களும் அசால்ட்டாக தப்பிக்கிறாங்க. ஆக்சுவலி காட் ஆஃப் வார்க்கு அடுத்த லெவலில் இருந்து அவங்களோட வந்து ஹேரில் வந்து பறக்க முடியுங்க. ஸோ ஹீரோ இருக்காங்க ஸ்பிரிட் வச்சது பறந்தாலும் அவங்களுமே ஈக்குவலாக இருக்காங்க. இந்த பக்கம் லீ நினைக்கிறான் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து லுங்ஃபங் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு லீ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹெல் ஃபயர் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சுற்றி பற்றி ஒரு ஃபயர் கேஜ் மாதிரி வரும். ஸோ நீ பர்ன் ஆகிறதுக்கு ரெடி ஆகிறான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ராகர் எடுத்துட்டு ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ நம்ம ட்ராகர் எடுத்து ஒன்றா சேர்க்க அந்த இடத்துல ஹெல் ஃபயர் அட்டாக கொட்டுரும் வருது. கண்டிப்பாக இந்த அட்டாக்ல அவன் தப்பிச்சிட முடியாது. அவன் இதயத்தில் செத்துருவான் கறி கட்டையாக தான் இருப்பா அப்படி இருக்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தப்பிச்சிருப்பாங்க. எல்லாரும் அவன் எங்கே பேர் வந்து ஹீரோ தான் பின்னாடி பறந்துகிட்டு இருப்பான். ஸோ இவங்களை போய் ஹீரோ அட்டாக் பண்ணி ஹீரோ தெரிச்சிருப்பான். ஸோ ஹீரோ வந்து முடிவு பண்ணான் கண்டிப்பாக இந்த இடத்துல இவங்க கூட நான் ஃபைட் பண்ணவே கூடாது. இவங்க என்னோட பவர் என்னோட அதிகமாக இருக்குது நான் தப்பிக்கிட்ட மட்டும் தான் எனக்கு ஒரே பிளஸ் ஸ்பிரிட் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்பிரிட் எனர்ஜி பண்ணுவோம் வேகமாக தப்பிக்கிறான். அவங்க கண்ணாமன்னு காட்டு திரும்ப அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ ஹீரோ எனக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்க டிஃபீட் பண்ணி அவனை கல் எடுத்து அட்டாக் ஆரம்பிக்க. ஸோ இவங்க சொல்கிறாங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணிட்டு ஹீரோ பார்த்தா பின்னாடி வந்து ஒரு அட்டாக் அட்டிக்க அவங்க அசால்ட்டாக 2 விரல் எடுத்துட்டு அவன் தள்ளி வராங்க. ஹீரோலாம் நினச்சி தப்பிச்சு வரலான்னு பார்க்க அவங்க அடிக்கிற ஒரு அட்டி ஒன்றுமே பண்ண முடியல. அப்போனா அவன் ட்ரில்ல அந்த ஒரு அட்டாக் வச்சு அடிக்க அந்த ட்ரில்ல அவங்க அசால்ட்டாக கையிலே பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய அந்த சுற்றிக்கிட்டு இருக்கிறத அவனு கையில் பிடிச்சி இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு அவரை சொல்லிட்டு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் உடனே ஹீரோட தலையை பிடிச்சிட்டு நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட உன்னை இதே இடத்துல வந்து எரிக்கிறடா சொல்லிட்டு அவங்களோட பவரை கொடுத்து ஹீரோ எரிச்சுக்கிட்டு. ஸோ ஹீரோவில் உரிமை பண்ணிக்கிறேன். சரி ஓகே அந்த ஹார்ட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் வந்து வெளியே எடுத்துட்டு கொடுக்குறான். அது பின்னாடி 2 டிராகனை மறைச்சு வைக்கலாம். ஆனால் இது லேட் ஆச்சு உடைய நான் கோல்றடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அட்டாக் பண்ணுவோம். திடீர்னு மறைஞ்சிக்கிற 2 டிராகன் வச்சு
அட்டாக் பண்ணி இவங்க அந்த 2 டிராகன் மாஸ்டர் தப்பிச்சிடுவாங்க. ஸோ ஹீரோ அந்த கேப்பை பயன்படுத்திட்டு அந்த ஹார்ட்டை எடுத்துட்டு தப்பிச்சிடுவாங்க. ஏன்டி இதை வந்துட்டா கொடுத்தா மட்டும் நீ என்ன உயிரோட வேணும் நம்புறதுனா முட்டாளாடி போடி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பற்றி அங்கே தப்பிச்சிருக்கேன். டேமேஜ் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட இப்படி பேசுறோடான்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோவும் தப்பிச்சு போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல எல்லாருமே வந்து ஷாக் ஆகுங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் மார்ஷல் கிளப் வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்கிறத அந்த எக்ஸ்ட்ரீம் மார்ஷல் கிளப்போட ஷிப்பு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வருது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் கிங்கை பார்த்தீங்கன்னா வந்து இருக்கானுங்க இவங்க எல்லாருமே வந்து. ஸோ வந்து அந்த ஷிப் வந்து கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ வந்து ஃபேரி வந்து ஜாக்கிரதையாக இருங்கன்ட்டு அந்த இடத்துல நம்ம ஐஸ் கிங்கோ அசால்ட்டாக அந்த கியூபை வச்சு விளையாண்டுக்கிட்டு வந்துட்டு இருக்க ஃபேரி பார்க்குறாங்க இந்த இடத்துல இது யார் இவன் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலி அவங்க பேர் வந்து ஃப்ரே. ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க 2 பேர் நம்ம ஜூ அப்புறம் வந்து நம்ம ஐஸ் கிங் 2 பேரும் வந்துட்டு சொல்லுங்க ஃபேங் நான் உன்னை ஃபஸ்ட்டு டைம் பார்த்தப்போ ஜியான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தான். அப்போ நீ ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். இந்த ஒரு வருஷத்தில் நீ வந்து இப்போ காட் ஆஃப் லவர் அட்வான்ஸ் காட் ஆஃப் லெவலாக வந்திருக்க. ஈவன் ஹாங் அப்புறம் தண்டருக்குமே வந்து இது ரீச் பண்ணுறதுக்கு வந்து 2-3 வருஷங்கள் ஆச்சுன்ற அந்த இடத்துல நம்ம ஃப்ரே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏ ஜூ நீ இந்த பிரச்சனைக்குள்ளே தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கள் ஆளுங்கிட்ட திருடிட்டு இருந்தா யாரும் ஆளுந்து திருடிட்டு வந்தது. ஸோ என்னோடதுன்னு தெரியாமல் பேசாத ஃப்ரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டீ இதுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கிறேன்னா சாட்சியில் இருக்கேன் இந்த இடத்துல கண்டுபிடிச்சதே வந்து லுங்ஃபேங் இது அம்மா பார்த்தா அவனுக்கு தான் இந்த எல்லாமே சொந்துட்டு இருக்கேன் இதனால ஏற்றுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ சொல்லுவான். நான் தான் இந்த இடத்துக்கு வந்து என்னால் தான் எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபேர் மேட்சாக வச்சுக்கலாம். ஸோ அந்த 4 காட் ஆஃபரையும் வந்து இவங்க 2 பேர் யாருன்னா ஜூ இல்லாமல் மற்ற 2 பேர் நீங்கள் வந்து பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஏற்றுக்கிறேன். யார் யாருக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ எடுத்துலாம். ஆனால் ஜூ நீ மட்டும் இதில் கலந்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து இருக்காங்க. இவங்க நினைக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு தெரியாததுனால இவங்க வந்து அசால்ட்டாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ பக்கத்தில் ஒரு வெயிட்டான நம்ம ஐஸ் கிங்கு. ஸோ இந்த இடத்துல ஒட்டினே நம்ம ஜூன்னு சொல்கிறது ரைட்டு போட்டி தானே வச்சுட்டா போச்சு ஸ்ட்ரென்த்தை வச்சே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இவங்க 2 பேர் அப்புறம் அந்த 4 காட் ஆஃப் வார்ஸ் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இவங்களும் சரியாங்க. சரி ஓகே ஸோ வந்து இதை வந்து ஐஸ் கிங் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அசால்ட்டாக இருக்காங்க. நீ என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கேன் 4 பேரும் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க 4 பேர் வந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஐஸ் கிங்கும் அசால்ட்டாக பூரிமாக இருந்து போயிட்டு இருக்கேன். இவங்க ஃப்ரே நினைக்கிறாங்க இப்போ யார் இவனை பற்றி நான் பார்த்ததே இல்லை யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவரும் அசால்ட்டாக பொறுமையாக போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து நம்ம ஜூ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீ ரூம் நீ வந்து ரெஸ்ட் அங்கே போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறான். நான் போய் அவர் ஹெல்ப் பண்ண தேவையில்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவரே வந்து இந்த 4 காட் ஆஃப் வரையும் பார்த்தலாம் இங்கே அவங்க 4 காட் ஆஃப் ஒரு 10வது ஸ்பிரிட் பாஸ்டர் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிப்போம். மொத்தமாக இங்கே நான் 9000 வருஷம் பழமையான ட்ரீயை பார்த்தேன். அப்புறம் வந்து ஒரு 10,000 வருஷம் வந்து வில்லோ ட்ரீயை பார்த்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச அந்த 10,000 வருஷத்து இந்த ட்ரீ அப்புறம் வந்து 2 கோர் இந்த ஹார்ட் மட்டும் தான் 3 கால் பண்ண முடிச்சு இன்ஸ்ட்ரக்டர் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லப்பா. ஸோ மற்ற இருக்கிறதுலாம் ஒன்றும் பார்த்தலாம் அவர் பார்த்து வந்துட்டு உண்மையிலே அவர் இது பண்ணுவாரான்னு கேட்டால் ஸோ அவரோட பவரை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவர்கிட்ட வந்து இன்னொரு பயங்கரமான சொல்ல ஐ ஸ்கில் இல்லை அதுதான் டிடெக்ஷன் ஸ்கில். உன்னோட டிடெக்ஷன் ஸ்கில் மாதிரி இல்லை இது வந்து உயிரோட எல்லா திங்ஸுமே வந்து ஆப்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இந்த இடத்துல வந்து முடிகிறாங்க. அந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் போட்டு வந்து வீடியோ பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து இருக்கு நண்பா அதில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் நான் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் சேனல். இதுக்கு முன்னாடி வந்து இது யாராவது பண்ணிருக்காங்களான்னு தெரில. ஸோ சிம்பிளாக வந்து சொல்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீமன் ஆர்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதை நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வரேன். சரி ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் 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 வீடியோ அப்படின்னு கமெண்ட் போட்டு போங்க. பாய் பாய் பாய்.